ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜிஏ லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வீட்டிலே ஈஸியாக பண்ணலாங்கிறதா பார்க்க போகிறோம். வெக்கேஷன் டைமில் குழந்தைய கண்டிப்பாக கேட்பாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு நீளமான 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதோட தோலெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பீல் ஆஃப் பண்ணிக்கலாம். பீல் ஆஃப் பண்ணிட்டு உடனே வாட்டரில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது வந்து பிளாக் ஆயிரும். பாருங்கள், ஸ்கின்னை எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா உருளைக்கிழங்கும் தோல் சீவியாச்சு, அது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ லென்த் வைஸாக கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு உருளைக்கிழங்காக நம்ம ஃபஸ்ட்டு அதோடய எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு மிடில் போர்ஷனை லென்த் வைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு லென்த் வைஸ் க்யூபாக நமக்கு கிடைக்கும். நல்லா ஒரு ஃபிங்கர் மாதிரி நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எப்படி கட் பண்ணலான்னு. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நமக்கு நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக வரும். எல்லா உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி நம்ம லென்த் வைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பீசஸை மறுபடியும் வாட்டர்லேயே ஆட் பண்ணிடுங்க, இல்லைனா அது பிளாக் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. எப்படி கரெக்டான லென்த்லையும் அதே சமயம் கரெக்டான திக்னஸில் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். எல்லா பீசஸும் பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு. இதை அப்படியே நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி நம்ம லென்த் வைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை பேட்டர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அது கலர் ஆட் பண்ணோம் அதுக்காக, சால்ட் 1 ஸ்பூன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே சிக்கன் 65 மசாலா நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணுறக்காக நான் இதை ஆட் பண்ணேன். சப்போஸ் இது வேண்டாம்னா நீங்கள் கரம் மசாலா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் நல்லா ட்ரையாக. இப்போ வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல, ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாமே தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே வேண்டாம், அப்படியே நீங்கள் கலங்க போதும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். அந்த பேட்டர் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், நம்ம உருளைக்கிழங்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு கலந்துக்கோங்க. எல்லாமே நல்லா கோட்டாகி வரணும், அந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா அந்த மசாலா கூட நல்லா கோட் ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கலாம், அது நல்லா ஊறி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகி நல்லா ஊறி இருக்குது. நான் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா உருளைக்கிழங்கையுமே. எல்லா பேட்ச் உருளைக்கிழங்கையுமே நம்ம ஃபஸ்ட்டு டைம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அதே ஆயிலில் நான் செகண்ட் டைம் நான் ஃப்ரை பண்ணுறேன். செகண்ட் டைம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது இன்னுமே கிறிஸ்பினஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி வரும். அதே சமயம் கலரும் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். இது நான் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரை பண்ணவே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். அதே சமயம் கிறிஸ்பினஸும் நல்லா என்ஹான்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும்.
ஷாப்பில் வாங்குகிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி. பாருங்கள், செகண்ட் டைம் நான் ஃப்ரை பண்ணுறேன், எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் கலரு. இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்க்காக காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரை பண்ணது பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்காது. செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அதே சமயம் கிறிஸ்பினஸும் நல்லா கிடச்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம டபுள் டைம் ஃப்ரை பண்ணும்போது கடையில் வாங்குகிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே நமக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நான் சாஸ் வச்சு இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணி தரும்போது குழந்தைகளும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. அதே சமயம் நம்ம வீட்டிலே பண்ணி தரும்போது ஹைஜீனாகவும் இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 தடவை ஃப்ரை பண்ணும்போது தான் நல்ல கிறிஸ்பினஸும் அண்ட் கலரும் கிடச்சிருக்குது. எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கோங்க. அதே சமயம் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.